இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. வாக்குகள் எண்ணும் பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முதல்முறையாக தபால் மூலமாக வாக்களித்த வாக்காளர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை முதல் எண்ணப்பட இருக்கின்றது. இன்று நள்ளிரவு முதல் இரவு இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்க முடியும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. வணக்கம், நான் எஸ்டி விஷ்ணு. நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரிப்போர்ட் செய்திகளுடன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களித்து நிறைவேற்றிருக்கின்ற நிலையில் வாக்கு எண்ணும் பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றன. அதேவேளை தேர்தல் பற்றிய தகவல்கள், மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் தளமான தமிழ் ரிப்போர்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். இன்று நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த வீதம் தொடர்பாக கிட்டத்தட்ட இலங்கையின் 9 மாகாணங்களில் வாக்களிப்பு வீதங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோமானால், இலங்கையின் 9 மாகாணங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வீத வாக்களிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் இப்போது பார்த்தோமானால், மேற்கு மாகாணத்தை நாம் பார்த்தோமானால் கொழும்பிலே மொத்தமாக 70 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை கொழும்பு கம்பகா மாவட்டத்தில் 77 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை மேற்கு மாகாணம் களுத்துறை மாவட்டத்தில் 65 வீத வாக்களிப்புகளே நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை மத்திய மாகாணமான கண்டி மாவட்டத்தில் 78 வீத வாக்களிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை மத்தளம் மாவட்டத்தில் 75 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 80 வீதமான வாக்களிப்புகளே நடைபெற்றிருக்கின்றன. அதுக்கூடிய வாக்களிப்பு 80 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது நுவரெலியா மாவட்டத்தில் மட்டும். அதேபோல தென் மாகாணத்தில் காலி மாவட்டத்தில் 78 வீத வாக்களிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல மாத்தறை மாவட்டத்தில் 76 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றன. கம்பாந்தோட்டம் மாவட்டத்தில் 65 வீத வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் 65 வீத வாக்களிப்பும், வன்னி மாவட்டத்தில் 70 வீத வாக்களிப்புகளும் இவை வட மாகாணத்துக்குரிய வாக்களிப்பு வீதங்கள். அதேவேளை கிழக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் 72 வீத வாக்களிப்பும், திருகோணமலை மாவட்டத்தில் 65 வீத வாக்களிப்புகளும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 65 வீத வாக்களிப்புகளும். அதேவேளை இது கிழக்கு மாகாணத்துக்குரிய வாக்களிப்பு வீதம். வடமேற்கு மாகாணத்துக்குரிய வாக்களிப்பு வீதம் குருநாகல மாவட்டத்தில் 74 வீத வாக்களிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் 75 வீத வாக்களிப்புகளும். அதேவேளை வடமத்திய மாகாணத்தில் இடம்பெற்ற வாக்கு வீதங்களை பார்த்தோமானால், வடமத்திய மாகாணம் அனுராதபுரம் மாவட்டம் 77 வீத வாக்களிப்புகளும், புலனர்வ மாவட்டம் 71 வீத வாக்களிப்புகளும். அதேவேளை ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் 70 வீத வாக்களிப்புகளும், மொனராகலை மாவட்டத்தில் 71 வீத வாக்களிப்புகளும் நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை சப்ரகமுவ மாகாணத்தில் வாக்களித்த நாம் பார்த்தோமானால், ரட்னபுர 75 வீத வாக்களிப்புகளும், அதேவேளை கேகால மாவட்டம் 70 வீத வாக்களிப்புகளுமே நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை இலங்கை முழுவதுமான வாக்களிப்பு வீதங்கள், இலங்கை முழுவதுமாக எதிர்பார்க்கப்பட்ட வாக்களிப்பு வீதம் 85 வீதமான வாக்களிப்புகளே எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னும் 85 வீதமான வாக்களிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும், இலங்கை முழுவதும் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு வீதங்கள் 72 வீதமான வாக்களிப்புகளே நடைபெற்று இருக்கின்றன. இதேவேளை இது இம்முறை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு விகிதாசாரங்களை நாம் இப்பொழுது
மாவட்ட மாகாண ரீதியான விகசனங்களை இப்போ பார்த்தோம். தேர்தல் முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் முடிவுகளை வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கின்றது. அதேவேளை நீங்கள் எமது யூடியூப் தளமான தமிழ் ரிப்போர்ட் செய்திகளுடன் நீங்கள் இணைந்திருங்கள். தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். அதேவேளை நமது யூடியூப் தளமான தமிழ் ரிப்போர்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஸ்டி விஷ்ணு.